அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். பாவம் மல்லிக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, அடி மேல அடி வந்துட்டே தான் இருக்கு. எப்பதான் சரியாயி நல்ல காலம் வருமோ தெரியல. இங்க என்னடானா கல்யாண வேலை படுகோலக்கலமா நடந்துட்டு இருக்கு. நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனும் வந்தாச்சு. நிஷா சும்மா இல்லாம ஏத்தி விடணும் அப்படின்றதுக்காகவே, ராஜிகா நீங்க தானே இந்த வீட்டுல மூத்தவங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் நலங்கு வைக்கணும், மங்களகரமா நீங்க ஆரம்பிச்சு வைங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ராஜியும் நலங்கு வைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரேணுகா செம்ம சந்தோஷமா இருக்காங்க. ஆனா விஜய் மூஜில அப்படி ஒரு சந்தோஷமே தெரியல. ஏன் விஜய் இப்படி இருக்காருன்னு தெரியல, அவருக்கு பிடிக்கலையா என்னன்றதும் தெரியல. அதே நேரத்துல நாகு பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டு எப்படியாவது மல்லியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா போன் நிஷா கையில இருந்துட்டு நாகலட்சுமி தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுறாங்க. அட்டனே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஆட்டோ பிடிச்சு நேரா போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க மல்லிய கட்டி போட்டவன் சும்மா இல்லாம மல்லிய யார்கிட்டயோ விற்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. போன் பண்ணி யார்கிட்டயோ சொல்றான், இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா இவளை நான் நல்ல விலைக்கு வித்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேரம்லாம் பேசிட்டு இருக்காங்க மல்லி முன்னாடியே. இதை கேட்டுட்டு மல்லி எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும், கடவுளே இவன்ட்ட மாட்டிக்கிட்டா திருப்பி நம்ம எங்க போறோம் என்ன பண்றோன்னே தெரியாது, வீடு சேரவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கேப் கிடைக்குது. மல்லிக்கும் முழிப்பு வந்த உடனே அங்க இருக்க ஒரு ரவுடிய மல்லி கயராலே அப்படியே இறுக்கி மயக்கம் போட வச்சுட்டு தப்பிச்சிடுறாங்க. ஏதோ மல்லிகை கிடைச்சா இந்த சான்ஸாவது மிஸ் பண்ணாம எப்படியாவது தப்பிச்சிருவாங்களா அப்படின்றது தெரியல. நாகலட்சுமியும் வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு விஜய் கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, மல்லியை யார் காப்பாத்துவாங்க, ஃபுல் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அக்கா நீங்க தான் மூத்தவங்க, நீங்க ஆரம்பிச்சு வைங்க. நானும் அவனும் உன்னை விலை பேசி முடிச்சிட்டோம். மத்தியானம் 2 மணிக்கு தான் ஷிப்மெண்டா. ஒரு செம்ம பொண்ணு ஒன்று மாட்டி இருக்குது, கொண்டு வந்து சேர்த்துறேன். பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.